السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே காத்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எதிர்பார்ப்புகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் சுருக்கமாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான சில எதிர்பார்ப்புகள் இருப்பதை நாம் அறிகிறோம். படித்தவர், பாமரர், ஏழை, பணக்காரர், ஆண், பெண், நகரவாசி, கிராமவாசி, சிறியவர், பெரியவர் என்று சொல்லி எல்லோருக்குமே பொதுவான சில எதிர்பார்ப்புகள் இருப்பதை நாம் அறிகிறோம். அது என்ன பொதுவான எதிர்பார்ப்பு என்றால், சிலருக்கு தனிப்பட்ட சில எதிர்பார்ப்புகளும் இருக்கலாம். நீங்க படிச்சு என்ன ஆக போறீங்க? சிலர் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆக போறேன். எல்லோருமே அந்த கருத்துல இருக்க மாட்டார்கள். எல்லோருமே நான் டாக்டரா தான் ஆக போறேங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. சிலர் நான் வழக்கறிஞராக ஆக போகிறேன் என்று சொல்லுவார்கள். எல்லோருமே அந்த கருத்திலே இருக்க மாட்டார்கள். சிலர் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த இன்ஜினியர்ல கூட இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 152 பிரிவுகள், பிஇ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 155 பிரிவுகள்ல இன்ஜினியர் ஆகலாம். இப்படி ஒவ்வொருவருடைய விருப்பம் ஒவ்வொன்றாக இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் என்று சொல்லி பொதுவான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவை எவை? அப்படி என்ன பொதுவான எதிர்பார்ப்புகள் எல்லோருடைய உள்ளங்களில் இருக்கின்றன என்று பார்த்தால், மனிதர்களிலேயே நான் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், இந்த எதிர்பார்ப்பு, இந்த எண்ணம் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அதுக்கான தகுதி அவரிடத்துல இருக்கிறதா இல்லையா அதெல்லாம் அப்புறம். ஆனால் எல்லோருடைய உள்ளங்களிலும் இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு ஆசை, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இருக்கிறவர்களிலேயே நான் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக எல்லோருடைய உள்ளங்களிலும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் என்னை பாதித்து விடக்கூடாது. இப்படி ஆசைப்படாதவர் யாராவது இருக்கிறாங்களா? எங்க உங்க வாழ்க்கையில கவலையே வரக்கூடாதுன்னு நீங்க விரும்புறீங்களா? அம்மாடி அப்படிலாம் இல்ல, எனக்கு டெய்லி ஒரு 10 கவலையாச்சும் வரணும், இப்படி யாராவது சொல்லுவார்களா? எல்லோருக்குமே ஆசை, எனக்கு எந்த கவலையும் என்னுடைய வாழ்வில் என்னை அச்சுறுத்தும் விதமாக வந்து விடக்கூடாது. அதே போன்று எந்த விதமான விஷயத்தை பற்றியும் நான் பயப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், இதை எல்லோருமே விரும்புகிறார்கள். எந்த விதமான பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? எல்லோருமே சொல்லுவார்கள், நிச்சயமா. ஏதாவது ஒரு பயம் வந்து வாழ்க்கையில அமைதி போயிடும், நிம்மதி போயிடும், அதனால எதை பற்றிய பயமும் எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதை எல்லோருமே ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனை விதமான எதிர்பார்ப்புகளை இதுவரைக்கும் சொல்லி இருக்கோம்? யாராவது சொல்லுங்க, எத்தனை சொல்லி இருக்கோம்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அதாவது முதல் விஷயம் நாம் சொன்னது என்னவென்று சொன்னால், இருப்பவர்கள் அனைவரிலும் நான் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். இந்த எதிர்பார்ப்பு எல்லோருடைய உள்ளங்களில் பொதுவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று எந்த விதமான கவலையோ எந்த விதமான பயமோ இல்லாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டும், இதை எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். மூன்றாவதாக எடுத்துக்கொண்டால், தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பாவமே இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு சூழல் உங்களுக்கு வேண்டுமா என்று சொன்னால் எல்லோருமே ஆசைப்படுவார்கள். பாவமே செய்யாம இருக்க முடியாது,
நான் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எல்லாம் எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை தேவைகள், உணவு உட்பட எல்லா தேவைகளும் கண்ணியமான முறையில் நிறைவேற்றப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று சொன்னால் எல்லோருமே அதை விரும்புகிறார்கள். அதை விரும்பாதவங்க யாருமே இல்லை. அடுத்ததாக நீங்கள் ஈடுபடக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க வேண்டும். இதை விரும்பாதவங்க யாராவது இருக்காங்களா? எதில் நீங்கள் நுழைந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், தோல்விங்கிறதே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விரும்பாதவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அடுத்ததாக உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை யாராவது விரும்பாம இருப்பீங்களா? எல்லா செயலுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கணும், இதை எல்லோருமே விரும்புவார்கள். அது மாதிரி நம்ம நடக்கிறோமா, அதுக்கான தகுதி நம்மிடத்துல இருக்கிறதா, அது பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பாளியாகி விட வேண்டும், இதை எல்லோருமே விரும்புகிறார்கள். அதே போன்று நான் எங்கு சென்றாலும் எனக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும், இதை விரும்பாதவங்க யாராவது இருக்கிறாங்களா? அதேதான், அதுக்கான தகுதி அவரிடத்துல இருக்கிறதா இல்லையாங்கிறதுல இப்ப பிரச்சனை இல்லை. எங்கு சென்றாலும் அவர் மரியாதையோடு வரவேற்கப்படக்கூடியவராக, மதிப்பாக பார்க்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை எல்லோருமே விரும்புகிறார்கள். அடுத்ததாக தான் ஈடுபடக்கூடிய எந்த காரியத்திலும் தனக்கு நட்டம் ஏற்பட்டு விடக்கூடாது, இதை எல்லோருமே விரும்புகிறார்கள். இறுதியாக எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு, நான் எப்படியாவது சொர்க்கத்திற்கு சென்று விட வேண்டும். யாராவது சொல்லுங்க, எத்தனை எதிர்பார்ப்புகள் இதுவரை சொல்லப்பட்டிருக்கின்றன? கவனிச்சீங்களா? ஏதோ ஆன்சர் வரலையே. எத்தனை எதிர்பார்ப்புகள் இதுவரை சொல்லப்பட்டிருக்கின்றன? யாரும் கவனிக்கலைங்களா? ஒன்னும் சத்தம் வரல. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 9 வகையான எதிர்பார்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை பொதுவாக எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை உள்ளத்திலே வைத்துக் கொள்வது சரியா தவறா என்றெல்லாம் கேட்டால் எந்த வகையிலும் அது தவறு அல்ல. நான் மனிதர்களிலேயே சிறந்தவனாக இருக்க வேண்டும், இப்படி நினைக்கிறது தப்பில்லை. என்னுடைய வாழ்க்கை கவலையோ பயமோ இல்லாத வாழ்க்கையாக இருக்க வேண்டும், இப்படி நினைப்பது குற்றம் அல்ல. எனக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுவது தவறல்ல. என்னுடைய வாழ்வாதார தேவைகள் எல்லாம் நல்ல விதமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுவது பாவம் அல்ல. தான் ஈடுபடக்கூடிய காரியங்கள் அனைத்துமே தனக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நினைப்பது வரவேற்கத்தக்க விஷயம். தன்னுடைய காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிட வேண்டும், தான் எங்கு சென்றாலும் மதிக்கப்பட வேண்டும், தன்னுடைய காரியங்களில் நட்டம் ஏற்படாமல் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும், சுவனம் கிடைக்க வேண்டும். இந்த 9 வகையான ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் உள்ளத்தில் இருப்பது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்ன வழி? இந்த 9 வகையான ஆசைகளும் இந்த 9 வகையான எதிர்பார்ப்புகளும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பது குற்றம் அல்ல. ஆனால் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய வழி என்ன என்பதை தேடி பார்க்கும் பொழுது யாராலும் தெளிவான சரியான ஒரு வழியை சொல்ல முடியவில்லை. அவரவருடைய புத்திக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சொல்லுகிறார். சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க? எனக்கு என்னுடைய புத்திக்கு எட்டின வரைக்கும் இதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது, என் அறிவுக்கு எட்டின வரை இதுதான் சரியா இருக்கும்னு தோணுது, நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்துல, நான் படிச்ச வகையில, நான் தெரிஞ்சுக்கிட்ட வகையில இதுதான் சரி என்று 100க்கு 100 யாராலும் சொல்ல முடியாது. அப்படி யாராலும் உறுதியாக இறுதியாக ஒரு தீர்வை ஒரு வழியை சொல்ல முடியாத நிலையில் இந்த எதிர்பார்ப்புகளை இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த 2 அடிப்படைகளை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த திருக்குர்ஆன், அந்த ஹதீஸ், அந்த வஹி அடிப்படையில் இந்த ஆசைகளை இந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய வழிகள் ஏதேனும் இருக்கிறதா என்று தேடி பார்க்க வேண்டும்.
அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தபாரக் வ தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கென்று என்ன வழியை சொல்லுகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொன்மொழிகளிலே இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை சொல்லி தருகிறார்கள்? மார்க்கம் இந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியாக நாம் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது என்று தேடி பார்த்து அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக நாம் இந்த எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். முதலாவதாக, மனிதர்களிலேயே தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய முதல் ஆசை, முதல் எதிர்பார்ப்பு. இதற்கு என்ன வழி? திருக்குர்ஆனுடைய 98வது அத்தியாயம் 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை யார் அதிகமாக செய்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்ப மனிதர்களிலேயே யார் சிறந்தவராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி, அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். இரண்டாவது, கவலையோ பயமோ இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு நிலை. அதற்கு என்ன வழி? 3வது அத்தியாயம் 139வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், எது குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வ அன்துமுல் அஅலவுன், நீங்கள் தான் முதன்மையானவர்கள். எப்பொழுது? இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால். எங்கெல்லாம் நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை வருகிறதோ அங்கே நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டிய விதத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால். எல்லோருமே நம்புகிறார்கள், அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதுங்கிறதெல்லாம் பிறகு சொல்லுவோம். எங்கெல்லாம் நம்பிக்கை நம்பிக்கை என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களோ அங்கெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நம்ப வேண்டிய விதத்தில் நம்புதல், உறுதியாக நம்புதல் அப்படிங்கிற வார்த்தைகளை நாம் அங்க அப்ளை பண்ணிக்கிறோம். மூன்றாவதாக, தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உங்க பாவங்கள்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்படுறதை நீங்க விரும்புறீங்களா? நிச்சயமாக சொல்லுவார். அதுல என்னங்க சந்தேகம்? என் பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டா நல்லா இருக்குமே. அதற்கு என்ன வழி? 22வது அத்தியாயத்துடைய 50வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரா. யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை அதிகமாக செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அதே வசனம் 22வது அத்தியாயத்துடைய 50வது வசனம், உங்களுடைய தேவைகள் நல்ல விதமாக நிறைவேற்றப்பட வேண்டும், உங்களுக்கு கண்ணியமான முறையிலே உணவளிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். கண்ணியமான முறையிலே உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும், உங்களுக்கு உணவளிக்கப்படும். அதுக்கு என்ன வழி? ஃபல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நம்பிக்கை கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை, நற்காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அடுத்து எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு, நான் ஈடுபடக்கூடிய எல்லா காரியத்திலும் எனக்கு சக்சஸ், வெற்றி மட்டுமே கிட்ட வேண்டும். அப்படி ஒரு நிலை இல்லை. அப்படி நீங்கள் விரும்பினால் அதை கூட அடைந்து கொள்ள முடியும். எப்பொழுது? கது அஃப்லஹல் முஃமினூன் 23வது அத்தியாயத்துடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நம்பிக்கை உடையவர்கள் மூமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றான் அல்லாஹ், வெற்றி பெறுவார்கள்னு சொல்லல. வெற்றி பெறுவார்கள் என்பதற்கும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹ், அந்த வெற்றியை உறுதிப்படுத்துகிறான். எப்பொழுது? நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக எல்லோரும் ஆசைப்படக்கூடியது, என்னுடைய விஷயங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பொறுப்பாளனாக ஆகிவிடுதல். அது எப்படி? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 47வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அன்னல்லாஹ மௌலல்லதீன ஆமனு
அல்லாவே அவர்களுக்கு மௌலாவாக பொறுப்பாளனாக ஆகிவிடுகிறான். யாருக்கு? யார் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ. அடுத்ததாக, நான் மரியாதைக்குரியவனாக நடத்தப்பட வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். அதுக்கான தகுதி நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா அது வேறு. ஆனால் ஆசை இருக்கிறது. எப்பொழுது அது முடியும்? நாம் எப்பொழுது மரியாதைக்குரியவர்களாக நடத்தப்படுவோம்? 63வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி லில் முஃமினீன். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடுத்து மரியாதைக்குரிய அந்த தரத்திலே உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி, முதலில் சங்கைக்குரியவன் மதிப்பிற்குரியவன் அல்லாஹ், அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடுத்து மதிக்கப்பட வேண்டிய தரத்துல உள்ளவர்கள் யார் தெரியுமா? நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக, நட்டமில்லாத வாழ்க்கை, லாஸ்ங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி? 103வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் சிலரை தவிர. யார் அந்த சிலர்? யார் விதிவிலக்கு பெற்றவர்கள்? நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள். இறுதியாக ஒரு எதிர்பார்ப்பாக, ஒரு ஆசையாக எல்லோரும் தங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்திருப்பது, நான் சுவனம் சென்று விட வேண்டும், எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட வேண்டும். அதற்கு என்ன வழி? 2வது அத்தியாயம் 82வது வசனம், 6வது அத்தியாயம் 42வது வசனம், 7வது அத்தியாயம் 26வது வசனம், 11வது அத்தியாயம் 23வது வசனம், 47வது அத்தியாயம் 12வது வசனம், 86வது அத்தியாயம் 11வது வசனம், 98வது அத்தியாயம் 8வது வசனம். இப்படி உதாரணத்திற்காக குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா காலிதூன் மின் தஹ்திஹல் அன்ஹார். இப்படி பல வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆறுகளும் அருவிகளும் ஒலி தோடிக் கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அங்கே நிரந்தரமாக தங்கிவிட நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? உங்கள் உள்ளத்துல அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா? வழி என்ன? இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். நம்பிக்கை கொள்ள வேண்டும், நல்ல காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அப்படியே முன்னோக்கி போங்க. ஆரம்பத்திலிருந்து எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய பொதுவான அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு, மனிதர்களிலேயே சிறந்தவனாக விளங்குவதற்கு, பயமில்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு, கண்ணியமான முறையில் உணவளிக்கப்படுவதற்கு, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, எல்லா காரியங்களிலும் வெற்றி கிட்டுவதற்கு, நமக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளனாக மாறிவிடுவதற்கு, நாம் மரியாதைக்குரியவர்களாக நடத்தப்படுவதற்கு, நட்டமில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு, சொர்க்கம் செல்வதற்கு, இப்படி எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி 2 விஷயங்களைத்தான் அல்லாஹ் அடிப்படையாக சொல்லுகிறான். 1, நம்பிக்கை கொள்ள வேண்டும். 2, நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஒட்டு மொத்தமா இந்த எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதற்காக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்று பார்த்தால் 2 விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். 1, நம்பிக்கை கொள்வது. 2வது, நல்ல காரியங்களை அதிகமாக செய்வது. இப்ப என்ன சந்தேகம்? இதுல 2 சப்ஜெக்ட் இருக்கு. முதல் சப்ஜெக்ட் நம்பிக்கை கொள்ளுதல். அப்ப நம்மளாம் நம்பிக்கை கொள்ளலையா? முஸ்லிமா தானே இருக்கிறோம். ஆனால் நாம் மதிக்கப்படுவதில்லை, தீவிரவாதிகளாகத்தான் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகள் முறையாக நிறைவேறுவதில்லை, வட்டியிலேயே பெரும்பாலானவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம், பயமும் கவலையும் நம்மை வாட்டி கொண்டிருக்கின்றன, நம்முடைய காரியங்களில் பெரிய அளவிற்கு நமக்கு வெற்றி கிட்டுவதில்லை. சொர்க்கத்திற்குரியவர்களாக நாம் ஆகுவோமா இல்லை அப்படிங்கிறது மறுமையிலே தான் தெரியும். இப்படி பல விஷயங்களில் நாம் சிரமத்திலே தானே உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றானே. அப்ப நாங்க நம்பிக்கை கொள்ளலையா? நம்ம இடத்துல நம்பிக்கை இல்லையா? நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் கொள்ள வேண்டிய அளவிற்கு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வரவில்லை. இது என்னங்க குழப்பம்?
நம்பிக்கை கொண்டு வரும் ஆனா வராது, அப்படி இருக்குதே. நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது நம்ம கற்பனையாக சொல்லவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில 4வது அத்தியாயம் 136வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொள்ளாதவர்களை அழைத்து நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு லாஜிக், ஒரு தர்க்கம் இருக்கிறது, ஒரு நியாயம் இருக்கிறது. அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் மீது, அவனுடைய தூதரின் மீது, அவர்களுக்கு அருளப்பட்ட வேதங்களின் மீது, முன் சென்ற வேதங்கள், இப்படி லிஸ்ட் அல்லாஹ் பட்டியலை கொடுக்கிறான். இப்ப நாங்கெல்லாம் அதை நம்பித்தானே இருக்கிறோம். ஏற்கனவே அல்லாஹ் சொல்லுவது புரியலையே. யாரெல்லாம் சாப்பிட்டுட்டீங்களோ அவங்க எல்லாம் வாங்க சாப்பிடலாம். என்னங்க சாப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு மறுபடியும் சாப்பிட சொல்றீங்க? யாரெல்லாம் லோகர் தொழுதீங்க? நாங்கெல்லாம் தொழுதுட்டோம், வாங்க மறுபடியும் லோகர் தொழுகலாம். தொழுதவர்களை, லோகர் தொழுதவங்களை சுன்னத்தொழ சொல்லலாம், மீண்டும் லோகருடைய ஜமாத்திற்கு அழைப்பது இது புத்திக்கு புரியலையே. அப்படித்தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்லுவது. ஆனால் அல்லாஹ் தவறாக சொல்லக்கூடியவன் இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வாகிய நான் எதிர்பார்க்கக்கூடிய தரத்தில இன்னும் உங்கள் நம்பிக்கை ஆகவில்லை. உதாரணத்தோட சொன்னா புரியும். இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல உள்ள ஒரு ஊருக்கு போக வேண்டும். ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல, உதாரணத்துக்கு ஒரு ஊர் பக்கத்துல ஏதாவது ஒரு ஊரை சொல்லி அங்க போகணும். உதாரணத்துக்குன்னு வைங்க, முத்துப்பேட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கே போறதுக்கு எவ்வளவு தூரம், அதுக்கு எவ்வளவு பெட்ரோல் தேவை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். மகன்கிட்ட வாப்பா சொல்றாரு, இந்த வண்டி நிக்குது, போயிட்டு அதுல பெட்ரோல் இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாரு. மகன் சாவி வாங்கிட்டு போய் பெட்ரோல் டேங்கை ஓபன் பண்ணி பாக்குறான், அதுல பெட்ரோல் இருக்குது. பாப்பா பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்றான். கிளம்பி போறாரு, பாதி வழியில வண்டி ஆஃப் ஆயிருது பெட்ரோல் இல்லாம. மகன் பொய் சொன்னானா? தந்தையிடத்துல சாவியை வாங்கியது உண்மை, பெட்ரோல் டேங்கை ஓபன் பண்ணது உண்மை, பார்த்தது உண்மை, அதிலே பெட்ரோல் இருந்தது உண்மை. அதைத்தான் அவன் சொன்னான். பெட்ரோல் இருந்தது. ஆனால் எங்கு நாம் செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு அங்க பெட்ரோல் இல்லை. பெட்ரோல் இருந்தது என்பது உண்மை, தேவையான அளவுக்கு இல்லை என்பதும் உண்மை, நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தரத்துல இன்னும் நம்முடைய நம்பிக்கை அமையவில்லை என்பதும் உண்மை. அதனால அல்லாஹ் மறுபடியும் பெட்ரோலே இருந்தாலும் போற வழியில போட்டுருவோம். ஏன்னா நாம போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. நம்பிக்கை கொண்டிருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவோம். ஏனென்றால் நாம் மறுமையில அடைந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு தகுதியான நம்பிக்கையாக நம்முடைய நம்பிக்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, நம்பிக்கை கொண்டவர்களே நம்பிக்கை கொள்ளுங்கள். அது என்ன? நம்பிக்கை கொண்டவங்க நம்பிக்கை கொள்றதுன்னா என்ன? நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது என்றால் என்ன? உறுதியான நம்பிக்கை என்றால் என்ன? அதற்கும் அல்லாஹ்வே விளக்கங்களை சொல்லுகிறான். 41வது அத்தியாயம் 30 மற்றும் 31வது வசனங்களிலே சொல்லுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி, இது எல்லாருமே சொல்லுவோம். அபுஜஹிலும் அல்லாஹ்வை எங்களுடைய இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான், அபு லஹபும் சொல்லிக் கொண்டிருந்தான், மக்கத்து முஷ்ரிக்குகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருத்தல் அல்லாஹ் விரும்புவது. உறுதியாக இருத்தல்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர்த்து உள்ளவை எதையுமே கடவுள் தரத்திற்கு கொண்டு வராமல் இருப்பது. அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்திலே நம்பி அதிலே உறுதியாக இருப்பது என்பதற்கு பொருள் என்ன? நிச்சயமாக அவன் இது விஷயத்தில எனக்கு உதவி செய்வான், என் பிரச்சனைகளை போக்குவான், என் கவலைகளை நீக்குவான், எனக்கு நிம்மதி தருவான், எனக்கு உதவி செய்வான். ரொம்ப கவலையா இருக்கிறார் ஒரு சகோதரர், போய் சொல்றோம், பாய் ரொம்ப கவலைப்படாதீங்க, அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான் தான், அது என்ன இருக்கிறான்? அல்லாஹ் என்ன பார்ட்னரா? இருக்கிறான் தான். இது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஈமான் அல்ல. அல்லாஹ் விரும்பக்கூடியது எப்படி? சும்மஸ்தகாமு, அதிலே உறுதியாக இருத்தல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதே கருத்தை 46வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி அதிலே உறுதியாக இருப்பவருக்கு, அதாவது நம்ப வேண்டிய விதத்திலே நம்புபவருக்கு
நம்பிக்கையில கலப்படம் செய்யாமல் இருப்பவருக்கு லா ஹவுஃபுன், எந்த பயமும் இல்லை, அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எது குறித்தும் கவலைப்படவும் மாட்டார்கள். அதத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், சும்மஸ்தகிம், அதிலே உறுதியாக நில் என்று சொல்லுகிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 48வது செய்தி. இன்னும் விளக்கமாக அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ப வேண்டிய விதத்திலே நம்புதல் என்றால் என்னங்கிறத அல்லாஹ் விளக்குறான். 45வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு வஜாஹது பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்பிக்கை கொண்டவங்க யாரு தெரியுமா? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹபீபுர் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா, அப்துல் ஜப்பார், இப்படி இஸ்லாமிய பெயர்களும் அரபியிலே பெயர்களும் வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், உன் நினைப்பு சரியில்லைப்பா. இன்னமல் முஃமினூன அல்லதீன, நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யார் தெரியுமா? ஆமனு பில்லாஹி, அல்லாஹுவை நம்பி, வ ரசூலிஹி, அவனுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டு, சும்ம லம் யர்தாபு, பிறகு அதில் சந்தேகம் கொள்ளாமல் இருந்து. அல்லாஹ் இருக்கிறான் தான், இதுதான் சந்தேகத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு, அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை வைத்து அதிலே சந்தேகம் கொள்ளாமல், வஜாஹது பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னுடைய உயிராலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தி, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம், ஒரு போராட்டத்துக்கு போக போறோம், ஒரு மாநாடு, ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், சமுதாயத்துக்கு உதவி செய்வதற்கான ஒரு தேவை, உங்களால் முடிந்ததை கொடுங்கள். இருப்பவர்கள் பொருளை கொடுப்பது, பொருள் இல்லை என்று சொன்னால் உடலால் உயிரால் அதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைப்பது. வஜாஹது பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிறான் பாருங்க, உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையாளர்கள். எதுல உண்மையாளர்கள்? ஆரம்பத்துல கொண்டு சொன்னான்ல, இன்னமல் முஃமினூன அல்லதீன, யார் நம்பிக்கை கொண்டவங்க தெரியுமா? நம்பிக்கையில இவர்கள் தான் உண்மையாளர்கள், நடத்தையில இவர்கள் தான் உண்மையாளர்கள். இந்த தரத்தில் நம்மிடத்துல ஈமான் இருக்கிறதா? யாருமே கண்டிப்பா இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இல்லை. இந்த தரத்திற்கு நம்முடைய ஈமானை வளர்த்தி கொள்வதற்கு, உயர்த்தி கொள்வதற்கு பாடுபட வேண்டிய நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாடுபட்டு அந்த தரத்துக்கு நாம் நம்முடைய நம்பிக்கையை கொண்டு வந்து விட்டால் அந்த 9 வகையான எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி கொள்ளப்படுவது ரொம்ப சுலபம். அடுத்து இந்த 9 வகையான எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய 2வது வழி என்ன? நற்செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். இத கொஞ்சம் தெளிவாவே விளங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், பல தௌஹீதுவாதிகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்ம கொள்கையில கரெக்டா இருக்கிறோம், தர்காவுக்கு போறது இல்ல, மௌலூது ஃபாத்திஹா சோறு திங்கிறது இல்ல, தாயத்து தகடு கட்டுறது இல்ல, தட்டு மந்திரிச்சு கழுவி குடிக்கிறது இல்ல, அதே நேரத்துல ஒழுங்கா தொழுகிறதும் இல்ல, இல்லையா? நினைப்பு எப்படி வந்துருச்சு? நான் சிறுக்கு வைக்கல, இல்ல சிறுக்கு வைக்காம வேற வேற நற்செயல்களை நான் விட்டாலும் ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான்ல. அன்பிற்குரியவர்களே, இது விஷயத்தில் நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். திருமிதியுடைய 2522வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தௌஹீதுவாதியும் நரகில் இருப்பான், தௌஹீதுவாதியும் நரகில் இருப்பான். விட்ட நல்ல செயல்களுக்கு பகரமாக நரகத்துல போட்டு அல்லாஹ் கரிச்சு பொறிச்சு எல்லாம் சுத்திகரிப்பு செய்து பிறகு அவர்கள் சொர்க்கத்தின் வாசலிலே தூக்கி வீசப்படுவார்கள். சுவனவாதிகள் அவர்கள் மீது சுவன நீரை தெளிப்பார்கள். வறண்டு போன தாவரங்கள் மழையால் அல்லது நீர் பட்ட பிறகு புத்துயிர் பெற்று எழுவது போன்று அந்த கரிக்கட்டைகளாக சுவனத்தின் வாசலிலே வந்து வீழ்ந்த நரகவாதிகள் புத்துயிர் பெற்று வெள்ளை வெளியேர் என்று மாறுவார்கள். பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும், நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் என்று. உடனே நம்ம ஆளுங்க போயிடுவோம் இல்லை, எப்படினாலும் கொஞ்ச நாள் இருந்தாலும்
கறிக்கட்டையா மாறணுமோ என்ன வாங்கணுமோ வந்துட்டோம்ல. அன்பிற்குரியவர்களே, சாதாரண விஷயம் அல்ல. கொஞ்ச காலம் நரகிலே வெந்து போவது, நொந்து போவதுங்கிறது சாதாரண விஷயம். நம்ம நினைக்கலாம் எப்படியோ அல்லாஹ் சுத்திகரிச்சு சொர்க்கத்துக்கு தள்ளி விட்டானா இல்லையா? சோகவாசிகள் தண்ணீரை தெளிச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க தானே. அன்பிற்குரியவர்களே, அது சாதாரண விஷயம் அல்ல. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரியில 3265வது செய்தி. எப்படி சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள்? நரகத்துடைய நெருப்பை பற்றி சொல்லும் பொழுது, உலக நெருப்பை போன்று 70 மடங்கு கூடுதல் வெம்மை கொண்டது நரக நெருப்பு. நரக நெருப்பை 69 முறை கழுவி அதனுடைய தன்மையை, அதனுடைய வெப்பத்தை குறைத்தால் அது எப்படி மாறும்? அந்த தரத்துல இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்கக்கூடிய உலக நெருப்பு. எந்த உலக நெருப்பு? தீயால் காயம்படக்கூடியவர்கள் படுகிற சிரமம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொன்னால், நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுகிறோம், போவோம், பேசுவோம், அல்லாஹ் ராகத்தாக்கி வைப்பான், துவா செய்வோம். ஆனால் பலர் தீயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை பார்ப்பதற்கு கூட தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் இங்கே நிக்கிறேன், நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏங்க? இல்ல, அது அப்படி தோலெல்லாம் கரிஞ்சி போய் பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். இவர் தீயால் பாதிக்கப்படவில்லை, தீயால் காயப்பட்டவரை பார்க்கிறதுக்கே இவருக்கு தைரியம் இல்லை. எந்த நெருப்பு? நரக நெருப்பின் 70ல் ஒரு பகுதி தன்மை கொண்ட நெருப்பு ஒருவரை பாதித்திருக்கிறது. அவரை பார்க்கறதுக்கே இவருக்கு தைரியம் இல்லைன்னா, இந்த நெருப்பை போன்று 70 மடங்கு கொண்ட நரக நெருப்பிலே வேகுவதுங்கிறது சாதாரண விஷயமா? கொஞ்ச காலம் தானே, போயிருவோம் இல்ல, செல்லாது. 3561வது செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில, நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள்ல ஆக குறைந்த கீழ்நிலை தண்டனை என்ன தெரியுமா? அவர்தான் நரகவாதிகளிலேயே குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கப்படக்கூடியவர். அவருடைய பாதத்திற்கு கீழ் நெருப்பு கங்கு வைக்கப்படும். அதன் காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் லீஸ்ட் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையிலே ஆக குறைஞ்சது. நிறைய நன்மைகளை விட்டு விட்டு வெறும் கொள்கையை மட்டும் சொல்லி, சொல்லு சுல்தான் செயல் செய்தாங்கிற மாதிரி வெறும் கொள்கையால் ஏகத்துவம், செயலால் பூஜ்யம் என்கிற நிலையில இருந்து அதிகமான நற்செயல்களை கோட்டை விட்ட காரணத்தால் ஒருவர் நரகத்திலே வேதனை செய்யப்படுவதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் கொஞ்ச காலத்துல நான் போயிருவோம் இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், 101வது அத்தியாயம் 10-11வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா அதுராக்க மாஹியா நாருன் ஹாமியா. அந்த நெருப்பு, நரக நெருப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நெருப்புனாலே சுட்டெரிக்கக்கூடியதுதான். அது என்ன அல்லாஹ் அப்படி சொல்லணும்? அதனுடைய கடுமை அவ்வளவு அதிகமாக இருக்கும்ங்கிறது அல்லாஹ் ரியலைசேஷன் புரிய வைக்கிறான். ஒமா அதுராக்க மாஹியா, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, அது சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு. அடுத்து சொல்றான் பாருங்க, 104வது அத்தியாயத்துடைய 5-6வது வசனங்கள்ல சொல்றான், ஒமா அதுராக்க மல் ஹுதமா. ஹுதமா என்றால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் முகதா, அது அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நெருப்பு. ஒரு செயலை யார் செய்கிறார் என்பதை வைத்து மதிப்பீடு செய்யப்படும். வீடு கட்டுறீங்க, உங்க நண்பர் கேட்கிறாரு, கான்ட்ராக்ட் யார்கிட்ட விட்டுருக்குங்க? ஒரு இன்ஜினியர் பேரை சொல்லி, நம்ம அப்துல்லா பாய் தான் கட்டுற. அவரா? அப்பனா வீடு சூப்பரா இருக்கும். இல்ல நம்ம இந்த மேஸ்திரி, என்னங்க அவர்கிட்ட போய் விட்டுட்டீங்க, வேலை சுத்தமா இருக்காது. ஒரு செயல் அதை செய்பவரை வைத்து மதிக்கப்படுகிறது அல்லது மிதிக்கப்படுகிறது. ரெண்டு நிலை நிராகரிக்கப்படும். நீங்க மூட்டக்கூடிய நெருப்பு, நான் மூட்டக்கூடிய நெருப்பு, ஏன் உலகமே சேர்ந்து மூட்டக்கூடிய நெருப்பு எப்படி இருக்கும்? அல்லாஹ் மூட்டிய நெருப்பு எப்படி இருக்கும்? அதனுடைய வலிமையை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். நாருல்லா வமா அதுராக மல் ஹுதமா நாருல்லாஹில் முகதா. ஹுதமா என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அல்லாஹ் மூட்டிய நெருப்பு. அந்த நெருப்புல கொஞ்ச நாள் வேகிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ நரகத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படிங்கிறதோடு சேர்த்து
சொர்க்கத்திற்கு செல்வது உட்பட எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வேண்டும் என்றால் 2 விஷயங்கள் அடிப்படை. அதுல முதல்ல நம்பிக்கையிலே உறுதி ஏற்பட வேண்டும். அதுனா என்னன்னு பார்த்தோம். 2வது நற்செயல்களை அதிகமா செய்யணும். கொள்கையில கரெக்டா இருந்து செயல்ல கோட்டை விட்டுட்டோம்னா இதுவும் நட்டத்திற்குரிய ஒரு வழி என்பதற்கு இந்த திருமிதியுடைய 2522வது ஹதீஸ் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நற்செயல்களை செய்யணுங்கிறான் அல்லாஹ். என்ன நற்செயல்களை செய்யறது? அன்பிற்குரியவர்களே, ஏராளமான நற்செயல்களை அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு கற்று தந்திருக்கிறான். அதிலே பிரதானமான நற்செயல் என்று சொல்லுவதாக இருந்தால் ஈமானுக்கு அடுத்த தரத்தில் புகாரியுடைய 8வது ஹதீஸ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஈமானுக்கு அடுத்த நற்செயலாக சொல்லுவது தொழுகை என்கிற வணக்கத்தை தான். திரும்ப 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 நாம் இதை ஏன் ரினிவல் செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அதிலே நாம் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்காக எந்த அளவிற்கு அவசியமான ஒரு நற்செயல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாஹ். ஒரு மனிதரை இறை மறுப்பு, இணை வைப்பு ஆகிய வழிகெடுக்கும் தன்மைகளை விட்டும் பிரிச்சு காட்டக்கூடிய இவர் முஷ்ரிகா, காஃபிரா, முஃமினா அப்படின்னு கேட்டா இவர் முஃமின் தான் என்று எப்பொழுது சொல்ல முடியும்? அவர் தொழுகையாளியாக இருந்தால். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதரை இறை மறுப்பில் இருந்தும் இணை வைப்பில் இருந்தும் தனித்து காட்டக்கூடிய ஒரு அம்சமாக இந்த தொழுகை இருக்கிறது என்றால் இது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு நல்ல செயல். நசை 468வது செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். கியாமத்துடைய நாளில் அடியானுடைய காரியங்களில் முதலாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். எவ்வளவு முக்கியமான ஒரு நற்செயலாக இருந்தால் அல்லாஹ் மறுமையில் முதல் விசாரணைக்குரிய சப்ஜெக்டாக இதை எடுத்துக்கொள்வான். ஒரு மனிதன் தன்னுடைய காரியங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த உதவியை பெறுவதற்குரிய 2 வழிகள். அதிலே ஒன்றாக அல்லாஹ் தொழுகையை சொல்லுகிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். இறை உதவியை பெறுவதற்குரிய சாதனமாக இந்த தொழுகை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் இது எவ்வளவு முக்கியமான ஒரு நற்செயல். புகாரியில 198வது செய்தியாக 687வது செய்தியாக நம்ம பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க முடியாத நேரத்திலே கூட விரல்கள் தரையிலே இழுபடும் நிலையிலே தொழுகைக்காக சென்றார்கள் என்றால் இது எவ்வளவு முக்கியமான ஒரு நற்செயல். ஒரு ஆற்றிலே ஒரு மனிதன் தினமும் 5 முறை குளிப்பதால் எப்படி அவனை விட்டு அழுக்கு நீங்குமோ அது போன்ற ஐவேளை தொழுகை பாவத்தை விட்டும் அவனை தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா இது எந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு நற்செயல். யோசிச்சிருப்போமா? யோசித்தோம் என்பது உண்மையாக இருந்தால் தொழுகையை விட்டு விட்டு நாம் நிம்மதியாக இருப்போமா? வாங்க சொல்லப்படுகிறது, பள்ளி வாசலுடைய எதிர் திசையிலே ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் யோசிக்கவில்லை என்பதற்கு இது ஒரு அடையாளம். யோசித்திருந்தால் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நற்செயலை தைரியமா விட மனது வருமா? அப்படியே விட்டு விட்டாலும் என்னங்க எல்லாரும் தொழுகைக்கு வர்றோம், நீங்க எதிர் திசையில போறீங்களன்னு கேட்கும் போது தன் தவறை நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லுகிறாரே இவர், இதை நல்ல அமல், மிக மிக முக்கியமான ஒரு நல்ல செயல் என்று புரிந்திருந்தால் அப்படி செய்வாரா? அன்பிற்குரியவர்களே, இது விஷயத்திலே நாம் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏராளமான நற்காரியங்கள் திருக்குரான் ஓதுவது தொடர்பாக மதியம் கூட உங்களுக்கு முன்னால் சொல்லி காண்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல். மறுமையிலே சிபாரிசு செய்யும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நற்செயல் திருக்குரான் ஓதுவது. அதிலே நம்மை நாம் அதிகமாக ஈடுபடுத்துவது. இந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறணும்னா நற்செயல்கள் அதிகம் செய்யணும்ல. தினமும் குர்ஆன் ஓதுவதற்கென்று ஷெட்யூல். தினமும் அரபியில திருக்குரான் ஒவ்வொரு எழுத்துக்கு நன்மை கிடைக்குது இல்ல, அதுக்காக மூல மொழியில் ஓதுவதற்கென்று தினமும் இவ்வளவு நேரம். குர்ஆனை புரிந்து வாழ்வதற்கு, அதனுடைய அர்த்தங்களை விளங்கிக் கொள்ள, நமக்கு புரிந்த தாய் பாஷையில அதனுடைய மொழியாக்கத்தை படிப்பதற்கு இன்று இவ்வளவு நேரம். மார்க்கம் தொடர்பான விஷயங்களை மனனம் செய்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அதற்காக இவ்வளவு நேரம்.
சொல்றார் ஒருத்தர், காலையில எந்திரிச்சதுல நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே திட்டமிட்டு தாங்க செய்வோம். என்னங்க செய்வீங்க? காலையில எந்திரிச்ச உடனே முதல் வேலையா என்ன இயற்கை தேவைகளை முடிச்சிட்டு அரை மணி நேரம் பேப்பருக்காக நான் கண்டிப்பா ஒதுக்குவேங்க. நாட்டு நடப்ப தெரியணும்ல? ஆமா தெரியணும். அடுத்து டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் 20 நிமிஷம் வாக்கிங் போவேன், அதுக்கு பிறகு குளிப்பேன், அதுக்கு பிறகு டிஃபன், அதுக்கு பிறகு கடைக்கு போனேன்டா அதோட நைட்டு 10 தான். எந்த நேரத்தை நம்ம வீணாக்குறது இல்லைங்க, கரெக்டா திட்டம் போடுறோமுங்க, குறை சொல்லல. இது மாதிரி ஏன் மறுமைக்காக பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை உள்ளத்துல வச்சிருக்கிறோமே, அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் ஏன் திட்டமிடல? திட்டமிட்டு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். பல சகோதர சகோதரிகளை நாம் கேட்டு பார்க்கிறோம், பல தர்பியாக்களிலே பல பயான்களிலே கேட்டிருக்கிறோம். நபி வழி தொழுகை சட்டம் அந்த புத்தகத்தை அட்டை முதல் அட்டை வரை முழுமையாக படித்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? அட்டையில ஆரம்பிச்சு அட்டையில முடிச்சு, அதாவது முழு புத்தகத்தையும் அப்படிங்கிற அர்த்தத்துல எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? இங்க இருக்கிறதுல பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? கையை உயர்த்த சொல்லுங்க. நபி வழியில் தொழுகை சட்டங்கள் என்கிற தொழுகை தொடர்பான தூய்மை தொடர்பான விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சிறிய நூல், இதை முழுமையாக படித்தவர்கள் எத்தனை பேர்? அப்படியே படித்திருந்தாலும் அதை உள்வாங்கி கொண்டவர்கள் எத்தனை பேர்? சில படங்களை நான் 17 முறை பார்த்தேன். வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறார்கள், முதல் நாள் முதல் ஷோ பார்த்துருவன்ல. இதற்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர்கள், தியாகம் செய்யக்கூடியவர்கள், திருக்குரான் தமிழாக்கத்தை முழுமையாக படித்தவர்கள் எத்தனை பேர்? கொள்கை ரீதியாக நம்மை நாம் வலுப்படுத்திக் கொள்வதற்கு இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்கிற அந்த புத்தகத்தை முழுமையாக படித்தவர்கள் எத்தனை பேர்? யாரையும் பரீட்சை செய்வதற்காக இந்த கேள்விகள் அல்ல. திட்டமிடுதல் திட்டமிடுதல் என்று உலக விஷயங்களுக்காக நம்முடைய வியாபாரங்களுக்காக நேரம் ஒதுக்குவது போன்று அதெல்லாம் கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. துறவியா போயிருங்க, அழுக்கு ஜுப்பாவோட அலைங்கலாம் இஸ்லாம் சொல்லல. உங்களுக்கு திறமை இருந்தால், வாய்ப்பு இருந்தால், அல்லாஹ் அனுமதித்த முறையில உலகத்தையே உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களால முடிஞ்சாலும் சம்பாதிங்க, தடை இல்லை. அதுக்கெல்லாம் திட்டமிடக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வை மறுமையில் வளமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு எவை துணை செய்யுமோ அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம்? நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு, நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கு, நற்செயல்களை அதிகமாக்கிக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகளை செஞ்சிருக்கிறோம்? அப்போ தொழுகைங்கிற ஒரு நல்ல அமல், திருக்குரான் ஓதுவது என்கிற ஒரு நற்காரியம், இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விஷயங்களை சொன்னாங்க. நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்குரிய வழியை சொன்னார்களே, இத்தகுன்னார் வலவ் பிஷ்ஷிக்கி தம்ரா, பேரிச்சம்பழத்துடைய ஒரு கீற்றையாவது தர்மம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. நரகத்துடைய காவல் என்பது ஒரு பேரிச்சம்பழ கீற்றையாவது கொடுப்பதன் மூலமாக கூட முடியும் என்றால் அது எவ்வளவு உயர்ந்த ஒரு நற்செயல். என்னிடத்தில் அதுதான் இருக்கிறது. அதை கொண்டு நான் என்னுடைய மறுமை வாழ்வை நல்லதாக ஆக்கணும்னா நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும். அதுக்கு வழி இருக்கிறதுல கொடுக்கணும். அது எவ்வளவு பெரிய நற்செயல். அந்த தர்மம் என்கிற நற்செயலில் நாம் எந்த அளவிற்கு நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம்? எந்த செயலையும் அற்பமாக கருதி விடாதே. உன் சகோதரனை மலர்ந்த முகத்தோட பார்க்கிறது உட்பட இப்படின்னு மார்க்கம் சொல்லுகிறதே. நாம் நம்மை அண்டி வாழக்கூடியவர்களில் எத்தனை பேரை மலர்ந்த முகத்தோடு பார்த்து பழகி இருக்கிறோம்? பாதையில மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவதும் தர்மம் என்று மார்க்கம் சொல்லுகிறதே. அந்த நற்செயல் நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது? சலாம்ல முந்திக் கொள்பவரே உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்படி முந்திக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல அமலை நம்மில் எத்தனை பேர்? அவனுக்கு எனக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம், ஒரு சலாம் சொல்றானா பாரு, ஏன் நீங்க சொல்லலாம் இல்ல? எப்படி எதிர்பார்த்து பழகிவிட்டோம் என்று சொன்னால் பிறருக்கு கற்றுக்கட தரக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டோமே தவிர நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையை நாம் கைவிட்டு விட்டோம். அதனால் நம்பிக்கையிலே உறுதி வரவில்லை, நல்ல அமல்களிலே ஈடுபாடு வரவில்லை. இப்படி தினம் தினம் நோயாளியை நலம் விசாரிப்பது, சிரமப்படுபவர்களுக்கு உடலாலோ பொருளாலோ ஆலோசனையாலோ உதவி செய்வது, மார்க்கம் அறியாதவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இவை அனைத்தையுமே இஸ்லாம் நல்ல அமல்களாக நற்செயல்களாக சொல்லுகிறது.
எனவே நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும், மறுமை வளமானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய பொதுவான இரண்டே இரண்டு ஆலோசனைகள்: நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு நற்செயல்களை அதிகமாக செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்கிற ஆசை, எதிர்பார்ப்பு, கவலை உள்ளத்திலே வர வேண்டும். அதற்காக முயற்சிக்கக்கூடியவர்களாக, பயிற்சி எடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதனுடைய அடிப்படையில் நம்முடைய உழைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அனைத்து தகுதிகளையும் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.